ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் கொழும்பில் நிற்கிற இடம் வந்து லோட்டஸ் டவர். கொழும்பில் லோட்டஸ் டவர்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அண்மையில் கட்டப்பட்ட ஒரு டவர் தான் இது. 350 மீட்டர் உயரமான ஒரு லோட்டஸ் டவர் தான் நான் இப்போ நிற்கிறேன். பார்க்கவே பிரம்மாண்டமாகவும் கீழே பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. என்ன சொன்னால் அவ்வளோ உயரமாக இருக்குது. இந்த மாதிரி உயரத்துக்கு நான் இதுவரைக்கும் நின்று பார்த்ததில்லைன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. கொழும்பு சிட்டியில் எல்லா வியூவும் வந்து இங்கே நின்று நாங்கள் பார்க்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு வாக் கொண்டு போனேன். இது வந்து இலங்கையிலே மிகப்பெரிய டவராக இருக்குது. அதோட சவுத் ஆசியாவிலேயும் வந்து முதலாவது பெரிய உயரமான கோபுரமாகவும் இது காணப்படுது. ஏசியாவில் 11வது பெரிய டவராகவும் இது காணப்படுது. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இதில் இருக்கிற லிஃப்ட் தான் சரியான ஸ்பீடான லிஃப்ட். நீங்கள் கீழே இருந்து இந்த டவர் டாப் வியூவுக்கு நீங்கள் வாரத்துக்கு அந்த லிஃப்ட்டில் வரக்குள்ளே உங்களுக்கு காதெல்லாம் அடைச்சி போயிடும். அவ்வளோ ஸ்பீடான ஒரு லிஃப்ட்னு சொல்லப்படுது. ஒரு சரியான ஒரு 10-15 செகண்டில் வந்து மேலே வந்துட்டோம். 350 மீட்டர் வந்துட்டோம்னா ஜோதிச்சு பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடாக இருக்குமெண்டு. அதை முடிச்சுட்டு நான் அப்படியே கோல்ட் ஃபேஸ் பீச்சுக்கு போயிருந்தேன். அந்த சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கே அந்த மாதிரி இருந்தது. ஈவினிங் டைமில் வந்து இந்த கோல்ட் ஃபேஸ் பீச்சில் இருக்கிறதே ஒரு தனி ஒரு ஃபீல் தான். இப்போ நீங்கள் பார்க்குறதுல இந்த திட்டுறது வந்து இங்கே ரைட் சைடில் திட்டுறது வந்து தான் இந்த ஃபோர்ட் சிட்டி இப்போ கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. அதை தாண்டி அங்கால கொழும்பு துறைமுகமும் அங்கால தான் இருக்குது. சன்செட் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாகவும் நிறைய பேர் இந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு இந்த கோல்ட் ஃபேஸுக்கு வாரது வழக்கம். அதே மாதிரி நிறைய ஃபாரினர்ஸும் இங்கே இருந்தாங்க. ஸோ கட்டாயம் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இந்த கோல்ட் ஃபேஸுக்கு வாங்க. இந்த லோட்டஸ் டவர் இந்த ஏரியாக்குள்ளே சுற்றி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.